Hi friends, welcome to Chennai food. கத்திரிக்காயை வச்சு பல விதமான ரெசிபீஸ் செய்யலாங்க. அதில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டான அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்காக நான் சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துருக்கேங்க. எப்போவுமே நீங்கள் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி இந்த புளியை நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு புளி கரைசலை ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு எனக்கு புளி கரைசல் கிடச்சிருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக கத்திரிக்காயை இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. இந்த டாப்பில் இந்த காம்பு பகுதி இருக்குது இல்லைங்களா, அது நான் எப்போவுமே சேர்க்க மாட்டேன். உங்களுக்கு காம்பு சேர்க்குற பழக்கம் இருந்தால் நீங்கள் காம்போடு சேர்த்து கூட நீங்கள் சமைச்சிக்கலாம். நான் காம்பு சேர்க்க மாட்டேன், அதனால் காம்பு பகுதியை நான் எடுத்துட்டு பாருங்கள். இந்த சைடு பாட்டம் சைடு காம்பு பகுதிக்கு ஆப்போசிட் சைடில் நான் இந்த மாதிரி 4ஆக கீறி வச்சுருக்கேன். எப்போவுமே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு கத்திரிக்காயை இந்த மாதிரி தான் நம்ம கீரி போடணும். இந்த கத்திரிக்காயை நீங்கள் கீரி போடும்பொழுது கொஞ்சம் தண்ணியில் கல் உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கீரி போட்டிங்கன்னா இந்த கத்திரிக்காய் கருத்து போகாது. இதுக்கு பாருங்கள், கட் பண்ணி போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனாலும் கத்திரிக்காய் கருத்து போகல, நல்லாவே ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு முடிஞ்ச வரைக்கும் கத்திரிக்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. எனக்கு ஓரளவுக்கு தான் குட்டி கத்திரிக்காய் கிடச்சிது, சிலதெல்லாம் பெருசாக தான் இருக்குது. நான் எல்லாமே சேர்த்து போட்டிருக்கிறேன். இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்காக நான் மண் சட்டி தாங்க பயன்படுத்துகிறேன். சாதாரணமாக குழம்புக்கெல்லாம் மண் சட்டி பயன்படுத்தினா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். சட்டி பாருங்கள் நல்லா சூடாயிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து விட்டுடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கத்திரிக்காயை வதக்கி எடுத்துக்கணும். அதுக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் வேண்டாம்னா நீங்கள் நெய்யில் கூட வதக்கி எடுத்துக்கலாம். இந்த கத்திரிக்காயை தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு நல்லா உதறிட்டு போடுங்க. கொஞ்சம் சடசடன்னு இருக்கும் வைக்கும் பொழுது. நம்ம தண்ணியோடு போட்டோம்னா அந்த ஈரப்பதம்லாம் சேர்ந்து சடசடன்னு கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் உதிரிட்டே போட்டுக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா நிறம் மாறணும், அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வதக்குனிங்கன்னா நல்லா நிறம் மாறிடும். பாருங்கள், நான் ஒரு 3 நிமிஷம் போல் வதக்குனேன். இப்போ கத்திரிக்காயோட நிறம் நல்லாவே மாறிடுச்சு. எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இதை நான் பவுலுக்கு மாற்றி விட்டுறேன். கத்திரிக்காயை நான் பிளேட்டுக்கு மாற்றி விட்டுட்டேங்க. கத்திரிக்காய் வதக்கின எண்ணெயே மீதம் இருக்குது. அது கூடயே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். காரக்குழம்புக்கெல்லாம் எப்போவுமே எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். கடுகு இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சிங்க. நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்றேன். 10 பல்லு பூண்டை நான் 2 நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம். இந்த பூண்டையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாயை 2ஆக கீறி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கிறேன். பூண்டு பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்து விட்டுடலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துறேன். உங்கள் கிட்டக்க சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் இருந்தால் ஒரு 10 வெங்காயம் போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுன்ட்டு அவசியம் இல்லைங்க. கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். அதனால் ஓரளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் இப்போ கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்து விட்டுடலாம். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. இந்த தக்காளியை அதில் சேர்த்து விட்டுறேன். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி தெரியாத அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கிக்கிறீங்கன்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் தக்காளியிலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது, அந்த அளவுக்கு வதங்கியிருக்குது. இப்போ நம்ம மசாலா சேர்த்து விட்டுடலாம். மசாலா சேர்க்கும் பொழுது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நான் குழம்பு மிளகாய் தூள் தாங்க எடுத்துருக்கிறேன். இந்த குழம்பு மிளகாய் தூள் தான் நான் 3 ஸ்பூன் அளவுக்கு போட போகிறேன். இந்த ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எடுக்கிற புளிக்கு தகுந்த போல் எல்லாமே சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா தனி மிளகாய் தூள், தனியாத்தூளை நீங்கள் 1.5 ஸ்பூன் சேர்த்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுடலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேங்க. பாருங்கள், மசாலாலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ நாம் புளி கரைசலை சேர்த்து விட்டுடலாம்.
சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் உப்பு காரம்லாம் பத்தலைன்னா நீங்கள் திரும்ப சேர்த்து விட்டுடலாம். நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும். 2 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம். குழம்பு மூடி போட்டு விட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ குழம்பு நல்லாவே கொதிச்சிட்டு இருக்கு பாருங்கள். கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து விட்டுடலாம். நான் 2 பத்த அளவுக்கு தேங்காயை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காயை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் அப்படியே சேர்க்க பிடிக்கலன்னா நீங்கள் பால் எடுத்துகிட்டு கூட தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். இல்லை தேங்காய் சேர்க்காம கூட நீங்கள் குழம்பு செய்யலாம். அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் தேங்காய் சேர்த்து விட்டுறேன். ஒரு முறை கலந்து விட்டுக்கிறேன். எப்போவுமே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு தேங்காய் சேர்த்து செஞ்சால் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதிக்கணும். கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். தேங்காய் சேர்த்துட்டு இப்போ குழம்பு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கி வச்ச அந்த கத்திரிக்காயை இந்த குழம்புல சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுடுங்க. கத்திரிக்காய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். கத்திரிக்காயோடு சேர்ந்து குழம்பு நல்லாவே கொதிக்கணும். அதனால் 2 நிமிஷம் நான் மூடி போட்டு விட்டுறேன். குழம்பு மூடி போட்டு விட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுடலாம். கொத்தமல்லி தூவிட்டு லேசாக நான் கலந்து விட்டுறேன். அவ்வளவுதாங்க, அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கத்திரிக்காயெலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது குழம்புல ஊறிட்டு. இந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு சாப்பிடும்பொழுது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சாதத்தில் ஊற்றியும் சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளவு அருமையாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். அதுவும் நம்ம மண் சட்டியில் செஞ்சுருக்கோம். இதோட டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யலாம். நீங்களும் இதே மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.